மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. அரசியல விஜய்க்கு யார் எதிரின்னு கேட்டா அவரோட ரசிகர்கள் தான். ஒரு சினிமா நடிகரா விஜய்க்கு பெரிய ரசிகர் வட்டாரம் உள்ளது. ஆனால் அரசியலில் ஜெயிப்பதற்கு அது மட்டுமே போதாது. காரணம், இது மக்கள் பிரச்சனை குறித்து பேசுகிற இடம். இங்கே ரசிகர்களை விட பொறுப்புணர்வு மற்றும் நிதானம் முக்கிய, நிர்வாகிகளே முக்கியம். அப்போதுதான் அந்த கூட்டத்தை சமூக பிரச்சனைகள் குறித்து அலசும் ஒரு கட்சியாகவே மக்கள் பார்க்க தொடங்குவார்கள். அப்போதும் தேர்தலில் வெற்றி கிடைச்சிரும்லாம் சொல்ல முடியாது. ஆளானப்பட்ட விஜயகாந்தே கட்சியை பல விதங்களில் பலப்படுத்தியும் அவரால் அதிகபட்சம் வெல்ல முடிஞ்சது எதிர்க்கட்சி தலைவர் பதவி தான். ஆனால் விஜயின் கட்சி தொண்டர்களோ இன்னமும் சினிமா ரசிகர்கள் அடையாளத்திலிருந்து வெளியே வரலை. விஜய் பேசும் அரசியல் மேடைகளுக்கெல்லாம் போய் அவர் சொல்கிறத கேட்காம வைப் செய்கிறதையே வழக்கமாக வச்சுருக்காங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் அட்டகாசம் செய்து பவுன்சர்களிடம் அடி வாங்குவது, விஜயின் காரை பைக்கில் பின்தொடர்றேன் பேர்வழின்னு தலைக்குப்புற விழுவதுன்னு அலம்பல் செய்கிறதே விஜய் ரசிகர்களின் அடையாளம் ஆயிடுச்சு. தொடக்கத்தில் விஜயும் இந்த குரங்கு சேட்டையெல்லாம் ரசித்து கொண்டு தான் இருந்தார். சொல்லப்போனால் கேரமனில் அமர்ந்தபடி லைட் ஆன் ஆஃப் செய்து ரசிகர்களை காட்சிலா போல காக்க வைத்து மகிழ்ச்சியும் அடைந்தார். ஆனால் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் இந்த கோமாளித்தனங்களின் ஆபத்தை புரிய வச்சிருச்சு. விஜயின் வீட்டருகே அவங்களாவே பேரிகேட் போட்டு பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துகிற முயற்சி தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பெயரையே உண்டாக்கிருச்சு. இதைத் தொடர்ந்து தாவேகா கூட்டங்களுக்கு ஒழுங்குமுறைகள் விதிக்கப்பட்டன. சேலத்தில் இன்று நடைபெற்ற கூட்டத்திலும் டிக்கெட் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும், மற்றவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஏற்கனவே புஷி ஆனந்த் சொன்ன நிலையிலும் ஏராளமான ரசிகர்கள் சாலையில் குவிஞ்சிட்டாங்க. தொடர்ந்து விஜயின் கார் வந்ததும் போலீஸாரை இடிச்சுக்கிட்டு காருக்கு முன்னாடி போய் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு செகண்ட் மிஸ் ஆகியிருந்தாலும் காருக்கு முன்னாடி யாராவது விழுந்து இறந்திருக்கக்கூடும். ஒன்று நிச்சயம், விஜயின் ரசிகர்கள் திருந்துற மாதிரி தெரியல. விஜயும் அவர்களை திருத்துவதா தெரியல.